கலைஞர் திட்டத்தில் வீடு. அப்பவே எனக்கு சந்தேகம் பொறித்துட்டுச்சு. கலைஞர் திட்டத்தில் வீடுனாலே அது களவாங்குற வீடா தானே இருக்கும். பேரே சரியில்லைன்னு நினைச்சேன். என்னடா கிளர்க் 5000 கேட்கிறேன், இன்ஜினியர் 4000 கேட்கிறேன், பிடிஓ கையெழுத்து போடுறதுக்கு 3000 10,000 கேட்கிறேன். இவன் பூரா 2,70,000 தான் ஒதுக்குறேன். 2,70,000 இன்புட்டு காசு கேட்கிறேன். கம்பி ஏத்துறவன் காசு கேட்கிறேன், சிமெண்ட் இறக்குறவன் காசு கேட்கிறேன், அவன் காசு கேட்கிறேன், இவன் காசு. பெருமையா நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இத்தனை வீடு எத்தனை லட்சம் கொள்ளையடித்தாய் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறேன். அதுல வரட்டும், என்ன சாமி ஏதோ அடிச்சுக்குவோம், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இது திட்டம் மாதிரி கொடுத்தன எங்க இருந்தாலும் பிடிச்சாந்து உட்கார வச்சு 5ஆவதுக்கு கீழே பிடிக்கிற பயகளை வச்சு 50 பேரை வச்சு வரிசையா கொட்டணும்னு இருக்கேன். எதுக்கு கொட்டணும்னு இருக்கிறேன்னா, அந்த திட்டமதி ஒரு ஹால் இருக்கணும், ஒரு அடுப்படி இருக்கணும், ஒரு ரூம் இருக்கணும், அப்புறம் சிலாப் இருக்கணும், சீலிங் இருக்கணும், அப்புறம் உள்ள சாமி இறங்கி ஒரு கப்போடு இருக்கணும். இன்புட் இருந்தா அதை அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பார். 2,70,000 ஓவாக்கி அதுல ஒரு குடும்பமே வாழணும். எப்படி ஆயுசு வரை ஒரு குடும்பம் வாழணும். களவாணி கம்நாட்டி திருட்டு பயிலே 2,70,000 இந்த வீடை கட்டிவிடும் நினைக்கிறேன். நீ 5 நிமிஷம் மலைக்கு ஒதுங்குறது, 10 நிமிஷம் வெயிலுக்கு நிக்கிறது, 4 பில்லர் தூண்ல நிக்கிற பஸ் ஸ்டாண்டு, 3 சைடு கிராதியில நிக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு 6 லட்சம் ரூபாய் எழுதி வச்சிருக்கானே. அவனுக்கு திட்ட மதிப்பு போட்ட அயோக்கிய களவாணி திருட்டு நாய் யாரு? அவனை பிடிச்சாந்து தலையில உட்கார வச்சு இந்த 5 வயசு பையல பூரா கொட்ட விடணுமா வேண்டாமா?